நம்ம அம்மா அப்பாவை நம்ம ஆசிரியர்களுக்கு கடிதம் எழுத சொன்னா அவங்க என்ன எழுதுவாங்க? அவங்க நல்லா ஏ வாங்கணும், டாக்டர் ஆனோ, இன்ஜினியர் ஆனோ, நல்லா படிக்கணும், இப்படிதான் எழுதுவாங்க. ஆனா ஏப்ரஹாம் லிங்கன் அவருடைய மகனுடைய ஆசிரியருக்கு எப்படி கடிதம் எழுதினார் தெரியுமா? அவனுக்கு தைரியமா இருக்க சொல்லித்தாங்கன்னு எழுதியிருந்தாரு. புத்தகம் என்ற உலகத்திற்கு அறிமுகப்படுத்துங்கள் என்று சொல்லினாரு. ஏமாத்துறதை விட தோத்து போவது எவ்வளவோ மேல் என்று சொல்லித்தாங்கன்னு சொன்னாரு. இயற்கையை ரசிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நம்பிக்கையோட இருக்கிறது எப்படின்னு சொல்லித்தாங்கன்னு சொன்னாரு. இப்படி நிறைய சொன்னாரு. இதை தான் அவ்வை பாட்டியும் சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்று சொல்லியிருப்பாங்களோ. சரி, அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாமா? வண்ண மயில்களின் நடனம். வாங்க வண்ண மயில்களா. நல்ல நாளிது, இது நல்ல நாளிது. கொலைய கொடுத்தரண்ட அறுக்க போறோம், அப்புறம் தேடி சமஞ்ச புள்ள குனிஞ்சது போல் விளைஞ்ச பயிர அறுத்து போடடியோ. கொலைய கொடுத்தரண்ட அறுக்க போறோம், அப்புறம் தேடி சமஞ்ச புள்ள குனிஞ்சது போல் விளைஞ்ச பயிர அறுத்து போடடியோ. அறுத்து போடு, அப்புறம் தேடி சமஞ்ச புள்ள குனிஞ்சது போல் விளைஞ்ச பயிர அறுத்து போடடியோ. அரியா அறுத்து போடும் பொண்ணு யாருங்கோ? கருக்கருவா சொடத்தி வீசும் கண்ணி யாருங்கோ? ரெண்டும் செவக்க செவக்க பசிதாகோ மறக்க மறக்க ஆடி பொழுது தேடி உழுது நாத்து பயிர பார்த்து பார்த்து 3 மாச கதிர கருத்து அடிச்சு தூத்தி அளந்து போடா. அறுத்து போடு, அப்புறம் தேடி சமஞ்ச புள்ள குனிஞ்சது போல் விளைஞ்ச பயிர அறுத்து போடடியோ. வண்ண மயில்களின் நடனத்தை நல்லா நடத்திய லாவண்யா கேதர்நாத் அவர்களுக்கு நன்றி.